हाय बच्चों, नमस्ते। आज हम क्या सीखने जा रहे हैं प्राथमिक बुक से लेसन 1 प्रेजेंट टेंस। प्रेजेंट टेंस அப்படின்னா நிகழ்காலம், சரிங்களா? வர்த்தமான் கால் ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வர்த்தமான் கால், சரிங்களா? மே ஹூ அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். மே அப்படின்னு ஆரம்பித்தா ஹூ அப்படிங்கிறதுல முடியும். மே ஹூ அப்படின்னா ஐயாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஹம் அப்படின்னா ஹேங் அப்படிங்கிறதுல முடியும். வி ஆர் நாங்கள், நாம் இருக்கிறோம். ப்ளூரலில் வரும்போது ஹேங் அப்படின்னு முடியும், சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். தும் அப்படின்னு வந்தால் ஹோ அப்படிங்கிறதுல முடியும். யூ ஆர், நீ இருக்கிறாய், சரிங்களா? நம்மளை விட சின்னவங்களா சொல்லும்போது தும் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஹோ அப்படிங்கிறதுல முடியும். யூ ஆர், நீ இருக்கிறாய். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப் அப்படின்னு வந்தால் ஹேங் அப்படின்னு முடியும். யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள், சரிங்களா? அதாவது நம்மளை விட பெரியவங்களை சொல்லும்போது ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் ஹேங் அப்படிங்கிறதான் வரும். ஹம் அப்படிங்கிறதுக்கும் ஹேங் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எ வ அப்படின்னா ஹே அப்படின்னு முடியும். ஹீ இஸ், சி இஸ், இட் இஸ், அதாவது இவன், இவள், இது, அதுக்கு வந்து எஹ் அப்படிம்போம். அதாவது வ அப்படின்னா அவன், அவள், அது அப்படின்னு முடியும், சரிங்களா? அவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், அது இருக்கிறது, இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே அப்படின்னு முடியும். எஹ் ஹே, வ ஹே அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், ஏ வே அப்படின்னு வரும்போது ஹேங் அப்படிங்கிறது முடியும். ஹீ ஷீட்டில் வரும்போது ஹீ இஸ், ஷீ இஸ், இவர், அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் வரும். தே ஆர், தீஸ், தோஸ் ஆர், இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள் அப்படிங்கிறதுக்கு ஹேங் அப்படிங்கிறதான் முடியும், சரிங்களா? ப்ளூரலில் வரும்போதும் ஹேங்கில் முடியும். ஒரு மரியாதைக்குரிய இதை சொல்லும்போதும் ஹேங்கில் முடியும், சரிங்களா? ஏ வே வந்தாலும் ஹேங்கில் தான் முடியும், சரிங்களா? ஓகே, நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம் ப்ரெசன்ட் டென்ஸில். வாங்க பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் நவுன், மேல், ஃபீமேல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? மே அப்படின்னா ஐ. வெர்பு கூட ஆண்பாலில் வெர்ப் ப்ளஸ் தா அப்படின்னு வந்தால் ஹூ அப்படிங்கிறதுல முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வெர்ப் கூட்டல் தா அப்படின்னு வந்தால் ஹூ அப்படிங்கிறத முடியும். இதே ஃபீமேலில் வந்து வெர்பு கூட்டல் தி அப்படின்னு வந்தால் ஹூ அப்படின்னு முடியும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மே ஜாத்தா ஹூ, நான் போகிறேன். அதாவது ஆண்பாலுக்கு சொல்லும்போது மே ஜாத்தா ஹூ அப்படின்னு வரும். இதே வந்து பெண்பாலுக்கு வந்து மே ஜாத்தி ஹூ அப்படின்னு முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தூ, தூனா யூ, சரிங்களா? எ வ ஹீ ஷி இட்டுக்கு வந்து என்னது வரும் அப்படின்னா ஆண்பாலுக்கு வெர்ப் ப்ளஸ் தா அப்படின்னு வரும்போது ஹே அப்படிங்கிறதுல முடியும், சரிங்களா? வெர்ப் கூட்டல் தி பெண்பாலில் ஹே அப்படின்னு முடியும், சரிங்களா? எ கேல்தா ஹே அப்படின்னா இவன் விளையாடுகிறான், இது ஆண்பால். பெண்பாலுக்கு வரும்போது வ காத்தி ஹே, இது எக்ஸாம்பிள். அவள் பாடுகிறாள், காத்தி ஹே அப்படின்னா பாடுகிறாள். இதே அவனுக்கு சொல்லும்போது வ காத்தா ஹே, அவன் பாடுகிறான், சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு மெயினாக பார்த்துக்கிடணும், சரிங்களா? ஆண்பாலுக்கு என்ன வரும், பெண்பாலுக்கு என்ன வருங்கிறத பார்த்துக்கிடணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ வே, இது வந்தால் என்ன வரும்? இவர், இவர்கள், இவைகள், தீஸ், தோஸ், தே, சரிங்களா? வெர்பு கூட வெர்ப் கூட்டல் தே அப்படின்னா ஹேங் அப்படின்னு முடியும், சரிங்களா? இதே இது ஃபீமேலுக்கு என்னது வரும் அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் தீக்கும் ஹேங்கில் தான் முடியும், சரிங்களா? பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னதுன்னா, வே பேச்தே ஹே, வே பேச்தே ஹே, இது ஆண்பாலுக்கு. அவன் விற்கிறான், அவர் விற்கிறார், அவர்கள் விற்கிறார்கள். வே பேச்தி ஹே, இது பெண்பாலுக்கு, சரிங்களா? வே பேச்தே ஹேங் அப்படிங்கிறது ஆண்பாலுக்கு, வே பேச்தி ஹே அப்படிங்கிறது பெண்பாலுக்கு வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், தும் அப்படின்னா யூ, வெர்ப் ப்ளஸ் தே அப்படின்னு வந்தால் ஹோ அப்படிங்கிறதுல முடியும், சரிங்களா? வெர்ப் ப்ளஸ் தி அப்படின்னா ஹோல முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தும் கியா தேக்தே ஹோ, இது ஆண்பாலுக்கு, மேலுக்கு வரும். தும் கியா தேக்தே ஹோ அப்படின்னா நீ என்ன பார்க்கிறாய், சரிங்களா? நீ என்ன பார்க்கிறாய், தேக்தே ஹோ அப்படின்னா பார்க்கிறாய். நெக்ஸ்ட் பாருங்கள்,
இதே இது பெண்பாலுக்கு தும் கியா தேக்தி ஹோ, சரியா, நீ என்ன பார்க்கிறா. இது தேக்தே ஹோ அப்படின்னு வரும், இது தேக்தி ஹோ அப்படின்னு வரும், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்னா யூ, சரிங்களா. இதே ஆண்பாலுக்கு வெர்பு ப்ளஸ் தே அப்படின்னா ஹேங் அப்படிங்கிறதுல முடியும். பெண்பாலுக்கு வெர்பு ப்ளஸ் தி அப்படின்னாலும் ஹேங் அப்படின்னு முடியும், சரிங்களா. ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை சொல்லும்போது ஹேங்கில் முடியும்னு சொல்லியிருக்கேன்னா, எக்ஸாம்பிள் என்னது கொடுத்துருக்காங்க, ஆப் கியா கர்த்தே ஹேங், இது பெண்பாலுக்கு. ஆப் கியா கர்த்தே ஹே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சரிங்களா. ஆப் கியா கர்த்தே ஹேங். அதே இது பாருங்கள், அப் கப் கேல்தி ஹே, இது பெண்பாலுக்கு. அப் கப் கேல்தி ஹே அப்படின்னா நீங்கள் எப்பொழுது விளையாடுவீர்கள், எப்போது விளையாடுவீர்கள். கப் கேல்தி ஹே அப்படின்னா நீங்கள் எப்பொழுது விளையாடுவீர்கள், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹம் அப்படின்னா வி, சரிங்களா. வெர்ப் ப்ளஸ் தே அப்படின்னா ஹேங் அப்படின்னா முடியும். இதே இது பெண்பாலுக்கு வெர்ப் ப்ளஸ் தி அப்படின்னா ஹேங்கில் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹம் லிக்தி ஹே, இது பெண்பாலுக்கு. ஹம் லிக்தி ஹே, நாங்கள் எழுதுகிறோம், சரிங்களா. இதே வந்து ஆண்பாலுக்கு ஹம் ஹிந்தி சீக்தே ஹேங், ஹம் ஹிந்தி சீக்தே ஹே, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறோம், சரிங்களா. ஓகே, படிச்சுக்கோங்க. தன்யவாத். ஃபிர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம்.